கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்வு தரும் உணவுக்கு உங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சியோடு கூட அழைக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தில் உள்ள வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-19 முடிய வசனங்கள். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிற்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கை அமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் எங்களை காத்து உதவி செய்த தேவனே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கிற, பணக்குறைவில் இருக்கிற, பண கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறோம். படித்து விட்டு வேலை இல்லாது இருக்கிற பட்டதாரிகளை, வாலிப பிள்ளைகளை என் தேவன் ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தேவைகளை சந்தித்து எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, பண பிரச்சனையிலிருந்து தேவன் நீர் அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, இம்மட்டுமாய் காத்து எங்கள் எபினேசர், இனிமேலும் நீர் காக்க வல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.